வீடியோவில் என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து நார்மலாக ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யுது. அது நடக்கிற தப்புங்கள்லாம் பார்க்குது ஹாஸ்பிட்டலில். ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனையும் பெரிய பெரிய பிரச்சனையாக டாக்டருங்க காட்டுறாங்க. ஹார்ட் அட்டாக் இருக்குது, அவங்களுக்கு கேன்சர் இருக்குது, அப்படி இப்படின்னு ஏமாற்றி பைசா நிறையா பிடுங்குறாங்க. அவங்கள சாவும் அடிச்சிடுறாங்க. அதனால் அந்த டாக்டர், நல்ல டாக்டர் வந்து கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க போகிறீங்கன்னு கேட்டதுக்கு தான் அந்த டாக்டர் வந்து திட்டி அனுப்பிச்சிட்டோம். உன் வேலை என்னவோ அதை நீ பாரு, இல்லை உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் அவள் நார்மலாக வேலை செய்ய ஆரம்பித்தா, யோசிக்க ஆரம்பித்தா. யோசித்து அவள் அதை பற்றி கேட்குறா போகிறான்னு சொன்னோன்னே அந்த டாக்டரை அவங்க சாவடிச்சிட்டாங்க. சாவடித்த உடனே அவன் வந்து ஒன்றும் தெரியாத மாரி தலையில் கையை வச்சுக்கிட்டு அந்த டாக்டர் வந்து நின்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க, உன் பொண்ணு ஹார்ட் அட்டாக்ல இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஏமாற்றி இது பண்ணிட்டாங்க. இது பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து பேயாக வர ஆரம்பிச்சிச்சு. அந்த பொண்ணு வந்து பேயாக வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் யாரெல்லாம் வராங்களோ எல்லாத்தையும் பயமுறுத்தி துரத்தடிக்க ஆரம்பிச்சிச்சு. யாரையும் ட்ரீட்மெண்ட் பண்ண விடவே இல்லை. நிறையா பேர் அந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பேயை பார்த்து பயந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாதே ஓடிடுறாங்க, வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அது எதனால் செய்யுது, எந்த காரணத்துக்காக செய்யுதுன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். நிறையா பேர் அந்த பொண்ணை பார்த்து பயந்துடுறாங்க. டாய்லெட் போகிறப்ப அப்படி சந்தில் நின்றுட்டு இருக்கிற மாரி, உட்காந்துட்டு இருக்கிற மாரி, நின்றுட்டு இருக்கப்ப அப்படி இப்படின்னு காட்டி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க பேஷண்ட்டு எல்லாத்தையும் துரத்தடிச்சு அந்த ஹாஸ்பிட்டல்லையே ஈத்து மூட வைக்கிற ஐடியாவில் அது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது. நிறையா பேத்துக்கிட்ட அதோட ரூபத்தை காட்டின உடனே எல்லாருமே வீந்தடிச்சு ஹாஸ்பிட்டல் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. டாக்டருங்களே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு சலசலப்பாகுது. என்னடா இந்த ஹாஸ்பிட்டலில் பூரா பேயே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு எடுத்துட்டாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா ஹாஸ்பிட்டலும் இழுத்து மூடிட்டாங்க. இதில் என்னன்னாக்கா, அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலில் இந்தமாரி அநியாயம் நடக்குதுன்னு ஹெல்ப் பண்ணியிருக்கு. பேயாக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. செத்ததுக்கப்புறமும் அது ஹெல்ப் பண்ணியிருக்கு. இது நல்ல பேயும் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான இன்சிடென்ட் நடந்தால் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். அண்ட் டேக் கேர், பாய்.